முழு இந்தியாவையே திகைக்க வைத்த நாள். ஒரு கையெழுத்து ஒரு நாட்டை அதிர வைத்தது. இது கற்பனையல்ல, 2004இல் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கைது செய்யப்பட உள்ளார் என்ற செய்திதானது. ஏபிஜே அப்துல் கலாம் யார்? அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்தியாவால் கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் விஞ்ஞானி, ஒரு அறிவியல் மேதை, ஒரு ஆராய்ச்சியாளர், அதற்கும் மேலாக ஒரு தேசத்தின் தலைவர். அப்படிப்பட்ட மனிதரின் பெயர் ஒரு கைது வாரண்டில் இருப்பதாக சொன்னால் நாடு அதிராமல் இருக்குமா? ஸ்டிங் ஆபரேஷன், ஒரு சோதனை. ஜீ டிவியில் பணிபுரிந்த ஒரு பத்திரிகையாளர் இந்த நாட்டில் நீதியை பணத்தால் வாங்க முடியுமா என்று சோதிக்க நினைத்தார். அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு கீழ்நிலை நீதிபதி ஏகே பாட்டக், ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட். அந்த நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டது ரூபாய் 40,000. ஒரு பெரிய தொகை அல்ல, ஆனால் அதற்கான விலை ஒரு தேசத்தின் மரியாதை. லஞ்சம் கொடுக்கப்பட்டது, பிடியாணை பெறப்பட்டது. அந்த காகிதத்தில் இருந்த பெயர்கள்: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்திய ஜனாதிபதி; ஜஸ்டிஸ் VN கரே, இந்திய தலைமை நீதிபதி. ஒரு சாதாரண மனிதன் கூட நம்ப முடியாத சம்பவம். சட்டப்படி செல்லாதது, அரசியலமைப்புக்கு எதிரானது. ஆனாலும் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது, ஒரு கையெழுத்தால். சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தவுடன் இந்திய உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியடைந்தது. நீதிபதி ஏகே பாட்டக் பணிநீக்கம் செய்யப்பட்டார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு கீழ்நிலை நீதிமன்றம், ஒரு கையெழுத்து, ஒரு நாடு அதிர்ந்தது. இந்த அனைத்திற்கும் நடுவில் அப்துல் கலாம் ஒரு வார்த்தையிலும் கோபம் காட்டவில்லை. ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, ஒரு பதற்றமும் இல்லை. அவரிடம் இருந்தது அமைதி, நேர்மை, சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை. இந்த சம்பவம் நமக்கு சொல்வது என்ன? அதிகாரம் உயர்ந்தாலும் ஊழல் அதைவிட வேகமாக செல்லலாம். ஆனால் நீதியை விற்க முடியாது, நம்பிக்கையை அழிக்க முடியாது. ஒரு கையெழுத்து ஒரு நாட்டை அதிர வைத்தது.